உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாம், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? நானா? நீங்க கூப்பிட்டீங்கன்னு மலிஷ்கா தான் சொன்னா. நான் யாரையுமே கூப்பிடலையே. பாத்தீங்கல்ல, எனக்கு அப்பவே தெரியும். எங்க இருக்கா? இப்ப கவனிக்கிறவள. ஆயுஷ், நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா தயவு செஞ்சு கவனமா இரு. மலிஷ்காவும் பல்விந்தரும் ஒன்னா சேர்ந்து இந்த காரியத்தை பண்றாங்கன்றது இப்போதைக்கு வெளியே தெரிய வேண்டாம். மலிஷ்கா கிட்ட காட்டிக்க கூட வேண்டாம். பல்விந்தர் ஓடி போயிட்டான். அவன் ஃபோன் பண்ணியிருந்தான், மெசேஜ். தேங்க் காட், ஃபைனலி தப்பிச்சு போயிட்டான். நான் காப்பாத்திட்டேன், இல்லைன்னா மாட்டியிருப்பான். ஐ ஸ்வேர் மாம், இல்லைன்னா இந்த ரவுடி பையன் மூஞ்செல்லாம் எவன் பாப்பான்? There she is. என்ன மலிஷ்கா, ஓரமானுட்டு ரகசியமா அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. எங்களை சீக்கிரமா கீழே வர சொல்றாங்கன்னு நீ ஏன் போய் சொன்ன? இங்க எங்களை யாருமே கூப்பிடலையே. நீ எங்களை கெஸ்ட் ரூம்ல இருந்து விரட்ட பார்த்தல? ஏன் யாராவது ஒளிஞ்சிருந்தாங்களா? ஆயுஷ், ரவுடி பையன், திருடன், பூதம், யாரா வேணா இருக்கலாம். ஆயுஷ், இல்ல ஒருவேளை மலிஷ்கா எங்களை காப்பாத்துறதுக்காக நீ எங்களை அப்படி கீழே அனுப்பி வச்சியா? இப்ப நீ லெவல கிராஸ் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் எல்லாம் சீரியஸ் ஆயிடும். நான் லெவலை கிராஸ் பண்ணா அதுக்கப்புறம் உன்னால அதை தாங்க முடியாது மலிஷ்கா. மலிஷ்கா, ஆயுஷ் ஆயுஷ் சின்ன பையன். அவன் தேவையில்லாம இப்படி சந்தேகப்பட்டுட்டான். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. வாங்க பூஜையை ஆரம்பிக்கலாம். கம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ரிஷி, நீ வந்து பூஜையில உட்காரு. வா. எல்லார்கிட்டயும் ஒரு ரெக்வெஸ்ட். அப்பாவுக்காக பூஜை நடக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் பூஜையை கவனிங்க. வாங்க ப்ளீஸ். இதுக்கு மேல எந்த சண்டையும் வேண்டாம். வந்து பூஜையில உட்காருங்க. இது லட்சுமியோட பாக்கியத்துல எதுவும் இருக்கு. நான் என்னதான் பிளான்லாம் போட்டாலும் ஆனா ஏதோ ஒண்ணு அது எல்லாத்தையுமே தடுத்துருது. பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, வாயு மைந்தன் ஆஞ்சநேயர், பூஜை நல்லபடியா முடிஞ்சது. என்னங்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்க. அப்பதான் பூஜை முழுமை அடையும். சரி. லக்ஷ்மி, பிரசாதத்தை ரூமுக்கு அனுப்பிடு. அர்ஜென்ட் கால். நான் போறேன். ஹலோ. பண்டிதரே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? ஆமா, சிறப்பா முடிஞ்சிருக்கு. சின்ன சின்ன தடங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு தான் கருப்பு பொட்டு வைப்பாங்க. எல்லாமே நல்லதா நடந்ததுன்னா கண் திருஷ்டி படத்தானே செய்யும். பண்டிதரே, உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நல்லபடியா பூஜையை பண்ணி முடிச்சீங்க. இந்தாங்க ஒரு சின்ன தட்சணை, வாங்கிக்கங்க. I know man, I know. இதெல்லாம் அந்த மலிஷ்காவோட வேலை தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த மலிஷ்கா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட சரியான ஆதாரம் கையில இல்ல. லக்ஷ்மி அண்ணியை அவங்க கொல்ல பார்த்திருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் வச்சு லக்ஷ்மி அண்ணியை கொல்ல பார்த்திருக்காங்க. ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. Damn it. Wait a minute. லக்ஷ்மி அண்ணியை கொல்றதுக்கு ஒரு தடவை முயற்சி எடுத்திருக்காங்கன்னா மறுபடியும் கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்கல்ல? 100% அது நடக்கும். எப்ப வேணா அது நடக்கும். எப்ப வேணாலும். Oh God. No. No, 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 no chance, no chance. அவங்க நிறைய பொறுத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. இனி அன்னைக்கு எதுவும் நடக்க கூடாது. நடக்க விட மாட்டேன்.
என்ன பண்றீங்க? நீங்க எதுக்கு போய் இதெல்லாம் பண்றீங்க? நான் தான் இருக்கேன்ல, உங்க இடுப்புல வலி இருக்கு, அது இன்னும் அதிகமாகும். ஆனா உன் வலியை பத்தி யோசிக்க மாட்டியே. உன்னை பார்த்துக்கவே மாட்டேங்கிற. சத்தியமா சொல்றேன், யூ ஆர் கிரேட். இல்லையாமா? ரொம்ப ரொம்ப தைரியசாலிமா நீ. கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்துல எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்தது, அதை பத்தி எதுவுமே பேசல. உன் மனசுல ஒரே ஒரு சிந்தனை தான் இருந்தது, பூஜை நல்லா நடக்கணும். அதுவும் அது யாரோட பூஜை? என் அப்பாவோட பூஜை. அது அவ்வளவு அருமையா பண்ணியம்மா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. அதுல உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என் உயிரே போயிருக்கும். சொல்ல போன நானும் ரொம்ப பயந்து போயிருந்தேன். நான் இந்த குடும்பத்தை இழந்துட போறேன்னு நானும் கொஞ்சம் நேரத்துக்கு பயந்து போயிருந்தேன். Oh God, I'm really tired, Mom. ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு நானும் லக்ஷ்மியும் எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆனா நாம போட்ட பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. I know. மலிஷ்கா, என்கிட்ட நீ உண்மையை சொல்லு. இதெல்லாம் நீ தானே பண்ண? லக்ஷ்மியை கொலை பண்றதுக்கு நீ தானே முயற்சி பண்ண? ஐயோ மேட் சோனியா, நீயும் ஆயுஷ் மாதிரி இப்படி ஒரு எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? சரி நீயே சொல்லு, நாங்க இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவோம் நினைக்கிறியா? Look, சோனியா, எனக்கு லக்ஷ்மியே பிடிக்காது. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும், ரைட்? அவ என்னோட பரம எதிரி. ஏன்னா என்னோட ரிஷியை அவ பறிச்சிருக்கா. அதோட நான் ரிஷியை நெருங்குறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம். அதை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. ஏன் லிமிட்டை நான் கிராஸ் பண்ண மாட்டேன். யூ நோ தட். ஐ நோ தட் மலிஷ்கா. நானும் உன் பக்கம் தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட போய் சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த பிளான் உன்னோடதுன்னு தெரிஞ்சதுன்னா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள். நான் கிரிமினல் மைண்டுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். ட்ரஸ்ட் மீ சோனியா, நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவ. நீ தான் என்னோட சப்போர்ட். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பல. அதான் நான் சொல்றேன்ல, நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நீ என்ன நம்பலாம். பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு? பாத்தீங்களா? வரவங்க எல்லாம் முகத்துல பஞ்ச் பண்ணிட்டு போறாங்கம்மா. நான் என்ன ஆயுஷ்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.